விவசாயம் பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் இன்றைய சூழல்ல நீலகிரி மாவட்டத்துல காய்கறிகளை எலிகள் நாசம் செஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த எலிகளை பிடிக்கிறதுக்கு விவசாயிகள் ஒரு எலிக்கு 80 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த விளைநிலங்களில் எலிகள் புகுந்து காய்கறிகளை நாசம் செய்வதால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆண்டுதோறும் சராசரியாக 30% தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் 35 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். மலை பிரதேசத்தில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவரு, கோஸு, பூண்டு செஞ்சிட்ருக்கிறோம். இந்த எலி தொல்லைனால ஒரு 30% விவசாயம் அழிஞ்சு போயிடுது. இந்த மணின்னு பக்கத்து ஊரில் இருக்கார், மஞ்சனக்கோரில் இருக்கார். அவர் எலி பிடிச்சி கொடுத்து விவசாயிக்கு உதவியாக இருக்கார். ஆரம்பத்தில் 50 பைசா இருந்துச்சு 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 80 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அதனால் விவசாயிகளுக்கு மணின்னு ஒரு ஹெல்ப்பாக இருக்கார். இந்த பகுதியில் காய்கறி தோட்டத்தில் நாசம் செய்யும் எலிகளை பிடிக்கும் பணியில் மணி என்பவர் ஈடுபட்டு வருகிறார். 35 ஆண்டுகளாக எலி பிடிக்கும் தொழில் செய்து வரும் இவர் விவசாயிகள் அழைத்தால் உரிய பொருட்களுடன் ஆஜராகிவிடுகிறார். இந்த விவசாய காட்டில் விவசாயிங்க நமக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கெங்கே வரணும்னு சொல்லி நம்ம ஃபோனை வந்துகிட்டே இருக்கோங்க. நான் போயிட்டு அங்கே காடு க்ளீன் பண்ணிட்டு எல்லா பக்கம் வருவேன். அது 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 எலி ரொம்ப அழிவு தாசிங்க. அது பீட்ரூட்டு, கிழங்கு, கேரட்லாம் அது இருந்துச்சுனாக்கா பீட்ரூட்டுன்னு இது எலியில் 2-3 வகை எலி இருக்குதுங்க. அது அந்த வெள்ளை ஒரு ப்ரௌன் கலர் எழுதாங்க. அது டேஞ்சருங்க. உள்ளே மேய் இதெல்லாம் அழிக்கிறது ரொம்ப இதுங்க. எப்படி விவசாயிங்களுக்குன்னா கரெக்டாக அந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு 3 வெள்ளாமை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். எலி பிடிப்பதை முழு நேர தொழிலாக செய்யும் மணி ஒரு எலியை பிடிப்பதற்கு 80 ரூபாய் கட்டணமாக பெறுகிறார். நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களுக்கும் இதற்காக செல்கிறார். இந்த எலிகளை பிடிக்க மணி என்னும் தனிநபர் விவசாயிகளுக்கு உதவி வருகிறார். ஆரம்ப காலத்தில் 50 பைசா முதல் தற்பொழுது வரை ஒரு எலிக்கு 80 ரூபாய் வரை வசூல் செய்து வருகிறார். இதனால் தங்கள் தோட்டங்களில் எலியின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வெள்ளாமை அதிகரித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.